குட் மார்னிங் ஆல். என் பேர் வந்து பூஜிதா. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க. அதுக்கான சொல்யூஷனுமே தருவாங்க. முக்கியமா பிரீத்தி மேம் பத்தி தான் சொல்லணும். டார்ச்சர் பண்ணிட்டே இருப்போம் போயிட்டு. அவங்களுக்கு அந்த பொறுமை எங்கேருந்து வரும்னே தெரியாது. எத்தனை பேர் இருந்தாலுமே நம்மளுடைய வேலை என்ன அவங்களுக்கு சொல்லி தரணும், படிக்க வைக்கணும், டெஸ்ட் வைக்கணும். அது நம்ம ஒழுங்கா செஞ்சா போதும். குட் மார்னிங் ஆல். என் பேர் வந்து பூஜிதா. ஃபஸ்ட்டு இங்கே இருக்க ஃபீட்பேக் பற்றி சொல்லணுன்னா, எல்லாருமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. இங்கே வந்து நாங்கள் எல்லாருமே ஒரே சேம் ஏஜ் பீப்புள். இங்கே இருக்க மற்ற ஸ்டாஃப் எல்லாருமே ஒரு 1 இயர் இல்லைனா 2 இயர்ஸ் டிஃப்ரெண்ட். ஏஜ் வந்து டிஃப்ரெண்ட். ஆனால் வந்து நீ என்னை விட சின்னவன், நீ என்னை விட பெரியவன் சொல்லிட்டு யாருமே ட்ரீட் பண்ணதே கிடையாது. எல்லாருமே ஈக்குவலாக அதே மாதிரி ரெஸ்பெக்டோட எல்லாருமே மேம் தான் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. யாரையுமே பேர் சொல்லி கூப்பிட்டோ இல்லை வாடி போடி அந்த மாதிரி இல்லை. எல்லாருமே ஈக்குவல் ரெஸ்பெக்டோட மேம் சொல்லி தான் எல்லாருமே ட்ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்ன டவுட் இல்லை உனக்கு என்ன ப்ராப்ளம்னாலுமே ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க. அதுக்கான சொல்யூஷனுமே தருவாங்க. நீங்கள் இந்த ப்ராப்ளம் நீங்கள் சும்மா இது வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு யாருமே உங்களுக்கு வந்து மூஞ்ச காட்டவே மாட்டாங்க. நான் வந்து நிறைய வாட்டி போயிட்டு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் இல்லை எனக்கு ஏதாவது சொல்யூஷன் வேணுனாலும் போயிட்டு நின்றுருக்கேன். எந்த டைம்லையுமே வந்து எனக்கு வந்து ஏன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூஞ்ச காட்டாமல் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் தந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு ஃபீட்பேக் வந்து சொல்லணுன்னா, முக்கியமாக பிரீத்தி மேம் பற்றி தான் சொல்லணும். டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்போம் போயிட்டு. நான் மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருமே டார்ச்சர் பண்ணிகிட்டே ஒரே கேள்வியை தான் கேட்போம். வித்தியாசமாக போயிட்டு கேட்டுட்டு வரோம். அந்த காம்படிஷன் ரிலேட்டட் எல்லாருக்குமே பொறுமையாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த பொறுமை எங்கேருந்து வரும்னே தெரியாது. அப்பார்ட் ஃப்ரம் காம்படிஷன் அவங்க தான் ஸ்கெடியூல் போடுவாங்க பசங்களுக்கு என்ன படிக்க வைக்கணும் அப்படின்றதுலேருந்து. அதுலேயுமே என்ன டவுட்டாக இருந்தாலும் எந்த டைம் இருந்தாலுமே வந்து ரிப்ளை பண்ணி மேம் இதுதான் மேம் இப்படி தான் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து 9th ஸ்டாண்டர்டை ஹேண்டில் பண்ணுறேன். கம்மி பசங்க தான். ஃபர்ஸ்ட் வந்து 3 இருந்தாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது முக்கியம் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி சொல்லித்தரீங்கன்றது தான் முக்கியம் அந்த பசங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் இது வரைக்குமே யோசிச்சது வந்து பாஸாவது ஆக்கி விட்டணும் அந்த பசங்களை. ஃபெயில் ஆக்கிடக்கூடாது. பாஸ் ஆகணுன்ற எய்மோட தான் வந்து நான் சொல்லி தந்துட்டுருந்தேன். ஒரு பொண்ணு மட்டும் ஃபெயில் ஆகுறா அப்படின்றப்ப கோமதி மேம் பார்த்து சொன்னாங்க. அப்போவும் அவங்க வந்து என்ன கொஷின் பண்ணி மிஸ்டேக் சொல்லலை. நீங்கள் வந்து அந்த பொண்ணுக்கு நீங்கள் இப்படி சொல்லித்தாங்க அப்படி சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மோல் பண்ணாங்க, ஐடியாஸ் கொடுத்தாங்க. நீங்கள் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா அவள் எடுத்துடலாம். எனக்கு தெரியல எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது வந்து அப்போ வந்து கோமதி மேம் எனக்கு ஹெல்ப் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க, இப்படி சொல்லித்தாங்க. ஸோ அதுலேருந்து அவள் வந்து பாஸ் ஆகுறா, சொல்லித்தர பாஸ் ஆகுறா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுனாலும் என்ன டவுட்ஸாக இருந்தாலுமே கிளியர் பண்ணுவாங்க. எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணிவிட்டு. உங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னன்னா, சீக்கிரம் வந்துடுங்க. மெயினாக லேட்டாக வராதீங்க. ஏன்னா நான் நிறைய நாள் லேட்டாக வந்திருக்கேன், அதனால சொல்கிறேன். நீங்கள் லேட்டாக வர்றது கூட உங்களுக்கு தெரியாது. அந்த நோட்டில் எழுதி நீங்கள் லேட்டுன்னு அந்த டைம் போடுறப்போ அது வலிக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும் அது. அதனால் லேட்டாக வராதீங்க. அதே மாதிரி எத்தனை பசங்க இருந்தாலும் இப்போ 10 பேர் இருந்தால் தான் நல்லா சொல்லித்தரணும், 2 பேர் இருந்தால் சொல்லித்தரக்கூடாது, எப்படி வேணா இருக்கலாம், அப்படிலாம் கிடையாது. எத்தனை பேர் இருந்தாலுமே நம்மளுடைய வேலை என்ன அவங்களுக்கு சொல்லித்தரணும், படிக்க வைக்கணும், டெஸ்ட் வைக்கணும். அது நம்ம ஒழுங்காக செஞ்சால் போதும். 2 பேர் இருக்காங்க, நான் ஏன் இவங்களுக்கு சொல்லித்தரணும், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எல்லார் கூடயுமே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. எல்லாரையுமே உங்களுக்குள்ளேயே எல்லாருமே ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்போ நாங்கள் எல்லாருமே வேறு நான் வந்து வேறு காலேஜ், இவங்க எல்லாருமே வேறு காலேஜுன்றனாலும் 3 மந்த்ஸில் நிறைய மெமரிஸ் இருக்குது இவங்களோட. அந்த வீக்லி ஒன்ஸ் காம்படிஷன் வைப்பாங்க. அந்த சாட்டர்டே நைட்லேருந்தே அப்படியே ஒரு பயத்தோடு இருக்கும், ஒரு ஜாலி. என்ன பண்ண போகிறோம், எப்படி வரப்போகுதுன்னு தெரியலையே, இது வந்துடுமா அது வந்துடுமா அப்படின்ற ஒரு இதுலேயே இருக்கும், அந்த ஒரு ஸ்டேஜ்லேயே இருக்கும், வந்துடுமா வராதா அப்படின்னு. இது வரைக்கும் நாங்கள் பண்ண காம்படிஷனில் எதுவுமே நாங்கள் சாட்டர்டே ஆனால் டைம் தருவாங்க, இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டைம் தருவாங்க. நாங்கள் யோசிச்சு எதுவுமே கண்டிப்பாக பண்ணவே மாட்டோம். சண்டே ஆனால் வருவோம், வாங்கிட்டு வருவோம், நெட் ஓப்பன் பண்ணுவோம், அப்போது என்ன வருதோ அதை தான் பண்ணி கொடுப்போம். அப்படி இருந்தோம் நிறைய வாட்டி வின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து என்ன கற்றுப்பீங்கன்னா, 2 பேர் இருந்தால் அந்த 2 பேருக்குள்ளே எப்படி கம்யூனிகேட் பண்ணி அதை பண்ணுறது. நாங்கள் 2 பேராக இருந்து பண்ணோம். நெக்ஸ்ட் ஒரு டீமாக இருந்து பண்ணோம், 5 மெம்பர்ஸாக இருந்து. இண்டிவிஜுவலாக பண்ணோம், இப்போ 4 டீமாக இருந்து பண்ணோம். ஸோ நம்மளை தவிர்த்து மிச்ச பேர் இருந்தாங்கன்னா அவங்களோட எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம், அவங்களுடைய இப்போ நீங்கள் உங்கள் டீம் லீடராக இருப்பீங்க. ஒவ்வொரு காம்படிஷனுக்குமே ஒரு லீடர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த லீடராக இருக்கப்ப அந்த லீடர் வந்து அந்த டீமோடைய மற்றவங்க கிட்ட இருக்க ஃபீட்பேக் கேட்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் போயிட் பண்ணணும். நான் டீம் லீடர் தானே, நான் சொல்கிறது தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லாமல் எல்லாருமே இங்கே அப்படி தான் இருந்தாங்க. ஒவ்வொரு வாரம் ஒருத்தர் டீம் லீடராக மாற்றிக்கிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஈக்குவலாக பார்த்துட்டு
அவங்களுடைய சஜஷன் என்ன, அவங்களுடைய ஐடியாஸ் என்ன எல்லாம் கேட்டு பண்ணதுனால தான் நாங்கள் வந்து ஒரு வாரமும் காம்படிஷன் வின் பண்ணுறது எல்லாமே நாங்கள் அப்படி தான் இருந்தது. அவ்வளோ. தேங்க்யூ. பிபி அகாடமியில் எவ்ரி சண்டே ஆக்சுவலாக இன்டர்வியூ நடந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு ஜாப் தேடிட்டு இருக்கீங்க நீங்கள், இல்லை வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, ஃபுல் டைம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, இல்லை இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கரெக்டான இடம் பிபி அகாடமி. உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த போஸ்டர்ஸில் நாங்கள் கொடுத்துருக்கோம். பிஃபோராகவே கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம்.